நான் போன இந்த ஃபுல் ஹம்பி ட்ரிப்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த துங்கபத்ரா ரிவர் தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அந்த விஷுவல்ஸ்லேயே இருக்குது. அவ்வளோ பிரம்மியமான அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு விஷுவல்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ்லாம் நம்ம வந்து இந்த நார்த் இந்தியா போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ சூப்பரான விஷுவல்ஸ் வந்து சவுத் இந்தியாவிலே இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்களும் கரெக்டாக அந்த சன்செட் ஆக போகிற டைமுக்கு போனோம். உண்மையிலே சொல்லணும்னா அந்த டைமில் நாங்கள் பார்த்த விஷுவல்ஸுக்கெலாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த சன்செட்டும் அந்த விஷுவல்ஸும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கொலாபரேஷன் கொடுத்தது பாருங்க. அப்பா 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 அப்பா. இதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப ஷாக் ஆகுவீங்க. 6 மணிக்கு மேலே நாங்கள் போனதுனாலே என்னமோ அந்த வெயிலெல்லாம் குறைஞ்சி நல்ல சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சது. அதனாலே அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு அமைதியாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே சன் செட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் அந்த ரிவரில் பட்டு ஒரு மாதிரி க்ளோயிங் ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு அந்த ரிவர்லாம். அப்படியே இந்த ரிவரை பார்த்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ளோ ஆகுது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பெசிஃபிக்கான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் விட்டாலா டெம்பிளுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. பைசா வசூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. டேய் கொடுத்த காசுக்கு இது போதுண்டா, இது ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஹம்பி வரீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் மறக்காமல் பக்கெட் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் ட்ரிப் ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. உங்களுக்கு நேச்சர் பிடிச்சிருந்து இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய கிரைம்.